என் பேர் பிஎஸ் அனிஷா. நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல கிரீன் ஃபெலோவாக இருக்கேன். ஆக்சுவலாக என் நேட்டிவே சேலம் தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சேலத்தை பற்றி பார்க்கும்போது சேலம் என் ஊர் அவ்வளோதான். ஆனால் இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் கிரீன் ஃபெலோ அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரைடாகவும் இருக்குது. இந்த சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் நான் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தோட பெர்ஸ்பெக்டிவே எனக்கு மாற்றிருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வீட்டுக்கு போகையில் போனால் போதும் அப்படின்னு இருக்கும், ட்ராவல் கன்வீனியண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், பஸ்ஸில் சீட் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிலாம் தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்படி போகையில் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஸ்பெக்டிவ்ல சேலத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன் அங்கே அவ்வளோ குப்பை இருக்கு, இப்போ எல்லாருமே ஏன் இப்படி வேகமாக ஓடிட்டு இருக்காங்க, ஏன் இவ்வளோ கார் ஓடுது, ஏன் இவ்வளோ பைக் ஓடுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ல வந்து என் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு கேர்ள் ஆஃப் ஸ்மால் ட்ரீம்ஸ்ல இருந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக பேசுகிற கிரீன் ஃபெலோவா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை எனக்கு கொடுத்துருக்கு. வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ் ரொம்ப 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 ஜாய்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்னா அதுதான். ஒரு 40+ ஸ்கூல்ஸ்ல நாங்கள் டைட் டர்னர்ஸ் பிளாஸ்டிக் சேலஞ்ச் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். அந்த சேலஞ்சில் இந்த 40+ ஸ்கூல்ஸுமே சாம்பியன் லெவல் அட்டைன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்கூல்ஸ், 400 பீப்புள், அப்புறம் இன்னும் நிறைய பப்ளிக், 4000+ பப்ளிக் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த சேலஞ்ச் மூலியமா நாங்கள் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அதுக்கப்புறம் கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல. அதில் வந்துட்டு ஒரு எல்லா ப்ராஜெக்ட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இண்டிவிஜுவலாக இருக்கும். ஆனால் இந்த கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜஸ்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்து வந்து அந்த டிஸ்ட்ரிக்டை எப்படி ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜாக டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேசுகிற ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிரீன் ஸ்கூல்ஸ், பேக் டு ஸ்கூல்ஸுங்கிற மாதிரி ஒரு ஸ்கூலை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கிளைமேட் ரெசிலியண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஸோ இதை நம்ம ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் திங்க் பண்ணாமல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் ஒரு பிக் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேலில் திங்க் பண்ணுறதே நல்லா தான் இருக்குது. இப்போ இதுதான் போயிட்டே இருக்குது. தேங்க்யூ.